அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நாம் இப்போ ஆஸ்ட்ரோ சயின்ஸ் டுவெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. 12 ராசிகளுக்கான ஜூன் மாதம் 2024 பலன்கள், கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம மேஷ ராசிக்கு ஜூன் 2024 கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்றத சுருக்கமாக பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். உங்கள் ராசியில் இருக்கிறது, ஆட்சி பெற்று இருப்பது மிகவும் நன்மை அழைக்கக்கூடிய ஒரு இது தான். உங்கள் ராசியிலே ராசிநாதன் ஆட்சி பெற்று இருப்பதனால் உங்களுக்கு நீங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், அதாவது உங்களுடைய மனது, உடம்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அத்தனையும் கிட்டும். அது அத்தனையும் உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூன் 2024. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அதனால் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதனால உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், தன வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் 2024 இருக்குது. நிறைந்த தன வரவு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சுப விரயம், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூன் 2024. ஜூன் 15க்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்துல இருந்த குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுவார். உங்கள் ராசிக்கு அது 3ஆம் இடம், உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், உங்களுடைய இளைய சகோதரர் ஸ்தானம். அந்த இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர் வழியில், இளைய சகோதரி வழியில் கொஞ்சம் சிறிது நீங்கள் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த இடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு உறவை நீங்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாமல் இளைய சகோதரி வழியில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க. 4ஆம் இடம், 5ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பார்வை கண்டிப்பாக உண்டு. அதனால் தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். அதனால் தாயார் வழியில் தாயாருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை விழுது. அதனால் எதிரிகள் வழியில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பொது வெளியில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அதீத ஒரு இதுவோடு தான் இருக்கணும். காஷன்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வோடு தான் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் அதெல்லாம் சீராகவே இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தில் உங்களுக்கு சந்திரன் மற்றும் கேது அமர்ந்திருக்கிறார்கள். இது என்ன குறிப்பிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள், தூக்கம் மற்றும் பயணங்கள், அதனால் அதெல்லாம் நிறைய ஏற்படும். பிரயாணத்துக்கு முன்னாடி இதை மேற்கொள்ளலாமா வேணாவா, இந்த பயணத்தை அவாய்ட் பண்ணிடலாமா, இந்த ட்ராவலை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டைலமா எப்போவுமே இருக்கும். ஏன்னா சந்திரன் மற்றும் ராகு சேர்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையும் இருக்கும். அதனால் முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இந்த கட்டத்தில் இருக்கும். பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமும் பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் நல்ல தூக்கம் நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்படுத்திக்கணும். நல்ல வேலை பளு மற்றும் உழைப்பினால் உங்களுக்கு தூங்குறது கூட சில டைமில் இது இருக்கலாம். அதே போல் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கும். எதை நாம் முடிவெடுக்கணும், எதை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற அந்த ஒரு குழப்பம் நிலையும் இருக்கும். அதனால் தூக்கம் அதனால் பாதிக்கப்படும். அதனால் அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பாக நல்ல தூக்கம் கண்டிப்பாக தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 16ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா சில இடத்துல தடங்கள் ஏற்பட்டாலும் உங்களை கோச்சாரத்தில் நல்ல இது இருந்ததுன்னா, ராசி தசாபுக்தி பலன்கள் இருந்துச்சுன்னா சனி பகவானால் பெரிய தொல்லைகள் எதுவும் ஏற்படாது. உங்கள் லாபத்து ஸ்தானத்தில் இருக்கிற சனி.
ஆக மொத்தம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மே மாதம் 2024 கட்டிலும் ஜூன் மாதம் 2024 நன்றாகவே இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நான் வந்து 10க்கு 8 மதிப்பெண்கள் கண்டிப்பாக மேஷராசிக்கு நான் கொடுப்பேன். என்னிடம் தனிப்பட்ட வகையில் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் astrosciencerealm@gmail.com அப்படின்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்து சொல்வேன். நன்றி, வணக்கம்.